ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்க மகள் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். பேப்பரில் அஞ்சலியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே ரங்கநாயகி பையன் என்ன பண்ணுறான், அந்த பேப்பரை கொண்டு போய் அம்மா அம்மா இங்கே பாருமாங்கிறான். ஆனால் அது புரணி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சுவாரஸ்யத்தில் என்ன பண்ணிடுது, அந்த பேப்பரை தூக்கி போட்டு போடா அப்படின்றது. அவனு போடி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு போமா அப்படின்ட்டு போயிடுறான். அஞ்சலி இங்கே வந்துட்டு தவிக்கிறாங்க, ஐயோ எப்படி எடுக்கிறது அந்த பேப்பருன்ட்டு. அப்புறம் பக்கத்தில் வராங்க, என்னடி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்களா. அங்கே வந்துட்டு சொல்லு அப்படின்னா, ஏன் பக்கத்தில் ஆள் இருக்கான்னு அவள் ஃப்ரெண்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு ரங்கநாயகியை பார்த்து சொல்கிறாங்க அந்த ஃப்ரெண்டு. தள்ளி போய் பேசிடி அப்படின்னு வெளில போயிடுறாங்க. அப்பாடா அப்படின்னு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருந்தா இனிமேல் ஆபத்து அப்படின்னு சொல்லி என்கிட்ட தூர கிழிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாடா அப்படின்னு நினைக்கிறாங்க, பார்த்துருந்தா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி குடோனுக்கு அரிசி மூட்டையெல்லாம் கொண்டாந்து தர்றான் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எழுதி சொல்கிறோம், கையெழுத்து போட்டு தாங்கல. நான் இப்போவே கையெழுத்து போட்டுறேன், எனக்கு அவ்வளோவா எழுத படிக்க தெரியாது, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கங்கிறாங்க. ஆனால் ஜிலேபி இருந்துட்டு இங்கே வர முத்துப்பாண்டி படித்து பார்க்காமலாம் கையெழுத்து போடக்கூடாது, எழுதுனதுக்கப்புறம் நீ கையெழுத்து போடு அப்படிங்கிறாரு. எவ்வளோ படித்து சொல்கிறாரு, ஆனால் அவர் படிக்க மாட்டேன் எழுதுறக்குள்ளாட்டியும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு உங்கள் ஆளுக்கு வேலை பார்க்குற பையனுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை போல இருக்குது, நாங்கள் போய் எங்கள் குடோனில் எத்தனை மூடை இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு வந்துட்டு உன்கிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறம் கையெழுத்து போடு அப்படிங்கிறாங்களா. உடனே முத்துப்பாண்டி சேச்சா அப்படிலாம் இல்லைண்ணே, நான் உங்களை நம்புறேனே அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. இங்கிட்டு வந்து அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஹாசினி பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கார கிருஷ்ணாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சீக்கிரமே மீனாட்சிக்கும் அந்த முத்துப்பாண்டிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா எனக்கு மன்னிப்பு கிடச்சிருங்கிறாங்க. அது நடக்கிறது வாய்ப்பே இல்லை மேடம், என்னடா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடந்தாலும் அந்த பொண்ணை அவர் சந்தோஷமாக ஏற்றுப்பாரா, அவர் லவ் பண்ணுறது ஒன்று, அப்புறம் அவர் எப்படி அவளை நல்லபடியாக வாழ வைப்பாரா, அதெல்லாம் கண்டிப்பாக வளர்ப்பான். ஏன்னா அவன் வந்து முரடாக இருந்தாலும் பாசக்காரன், நல்லவன், மனசாட்சி இருக்கிறவன், 3 பொண்ணுங்க மேலேயும் உயிரே வச்சுருக்கான், அதனால் கண்டிப்பாக வச்சுக்குவான் அப்படிங்கல. சரிங்க மேடம், எப்படியோ நல்லபடியாக நடந்தால் சரி தான், உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சா சரி தான் அப்படிங்கிறாங்களா. இப்படி சொல்லி பழகடா பாசிட்டிவாக அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க இவங்க வர்றாங்க, வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினப்பு முத்துப்பாண்டி நினப்புலையே தெரியுது. மீனாட்சி பிள்ளை பாவம், அந்த மீனாட்சியே கட்டி போட்டுருவோம், நமக்கு வீட்டில் செலவு மிச்சம் அப்படின்னு ரங்கநாயகியும் சரின்றாங்க. அதுக்கப்புறம் பச்சை குத்திக்கிறாங்க பொண்ணுங்க பூரா. மீனாட்சியும் போயிட்டு முத்துப்பாண்டின்னு கையில் பேரை குத்திக்கிறாங்க, பச்சை குத்திக்கிறாங்க, சந்தோஷமாக போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி கடைக்கு இது வந்துடுறாங்க, போலீஸ் வந்துடுறாங்க. வந்த கையோட என்னத்துக்குங்க, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கல. அப்படியே அந்த கையெழுத்து வாங்கினவங்க வர்றாங்க, ஊர் ஆளுகளை கூட்டிக்கிட்டு. என்னப்பா நீ என் கூட சொத்து புறத்தை எங்கள் நிலத்தெல்லாம் வாங்கிட்டு காசு தரல, எங்கள் நிலத்தில் விளைஞ்ச நெல்லெல்லாம் வாங்கிட்டு காசு தரல அப்படிங்கிறாங்க, அரிசியெல்லாம் வாங்கிட்டு காசு தரல அப்படிங்கிறாங்களா. எப்படி நீங்கள் அரிசி கொடுத்தீங்க, சொல்லிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. முத்துப்பாண்டி வந்துட்டு என்னையா நீ பாரு ஆதாரத்தோடு இருக்குது அப்படின்னு, நீ பாரு நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குற அப்படின்னு அவங்க ஃபுல்லப் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நல்லா. உடனே ஜிலேபி சொல்கிறாங்க, நான் சொன்னேனே கேட்டியா முத்துப்பாண்டி, இப்போ பார்த்தியா, படித்து சொன்னேன், இப்போ பாரு உன் கையெழுத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ பாரு எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு தேவையானது அப்படின்னு. என்னையா என்னை ஏமாற்ற பார்க்குறியான்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அவங்கள அடிக்க போகிறாங்க. போலீஸ் உடனே என்ன எங்கள் கண்ணு முன்னாடி அடிக்க போறியா, இப்போயே தெரியுது உன்னோட லட்சணம் என்னன்னு, வாடா அப்படின்னு கடையை இழுத்து போடுங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்ணிவிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. இது எல்லாமே காரணம் பூராமே தீரஜ் அம்மா பண்ணுற வேலை தாங்க. ஏன்னா இவனை அரெஸ்ட் பண்ணணும், எடுத்துருந்து பேசிட்டேன் இல்லையா, இடம் கிடைக்க முடியாது 200 ஏக்கர் அப்படிங்கிறக்காண்டி பிளான் போட்டு அந்த ஊர் நாட்டாமிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு. ஹாசினி தான் காப்பாற்ற போகிறாங்களா முத்துப்பாண்டிங்கிறத. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.